1 மே 2026 வெள்ளி. இன்று தொழிலாளரான புனித யோசேப்பு நினைவு பெருவிழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். இதே நாளில் நாம் மரியனினுடைய மாதமான மே மாதத்தில் வணக்க மாதனுடைய முதல் நாளில் நாம் இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 13, இறை வசனங்கள் 54 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, மாதத்தின் முதல் நாளாம் இன்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் வணக்க மாதாவினுடைய பரிந்துரையையும் ஆண்டவர் இயேசுடைய வளர்ப்பு தந்தையான தூய வளனாரின் பரிந்துரையும் ஒன்றாக இணைத்து நம்முடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் இறைவனின்று நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். உங்கள் அனைவருக்காகவும் இன்றைய உலகில் பல்வேறு நிலைகளில் பாதிப்புள்ளாயிருக்கின்ற ஒவ்வொரு உழைப்பாளர்களுடைய மதிப்பை பெறும்படியாகும் அனைத்து உழைப்பாளர்களையும் என்னுடைய திருப்பலில் வைத்து செபிக்கின்றேன். பிரியமானையில் தொடங்கியிருக்கின்ற வணக்க மாதத்தினுடைய ஒரு சிறிய அம்சமான ஒவ்வொரு நாளும் நாம் மரியன்னையினுடைய ஒரு குணத்தை நாம் முதலில் தியானித்து பிறகு நற்செய்தி மறையுரையும் நம்முடைய வழக்கமான ஜெபத்தையும் நாம் மேற்கொள்வோம். இன்றைய நாளில் மரியன்னை நம்பிக்கையில் சிறந்தவளை பற்றி நாம் சிந்திப்போம். மரியா தேவனுடைய வார்த்தையை நம்பினார். அவருடைய வார்த்தையை முழுமையாக விசுவசித்தவர். அவருக்கு எதுவும் புரியவில்லை என்றாலும் ஆண்டவர் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்தார். அவரது நம்பிக்கை உறுதியானது. அந்த நம்பிக்கையுடன் இன்றைய நாளில் நம்முடைய அனைத்து தேவைகளையும் இறைவனிடத்தில் ஒப்படைப்போம். பிரியமானவர்களை, இன்று உலகம் முழுவதும் உழைப்பாளர்களுடைய தினத்தை கொண்டாடுகின்றது. அதே வேளையில் திருச்சபையானது தொழிலாளியான புனித யோசேப்புடைய பெருவிழாவையும் இன்று கொண்டாடி மகிழ்கிறது. நற்செய்தியில் இயேசுவை மக்கள் அடையாளம் காணும் பொழுது, இவர் தச்சருடைய மகன் அல்லவா என்று கேட்கிறார்கள். அந்த ஒரு வரி தூய இயேசுடைய வாழ்நாள் முழுமைக்கும் கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். இந்த இனிய நாளில் தூய இயேசுடைய சிறப்பு அம்சங்களையும் இன்றைய நவீன வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலையும் நாம் சிந்திப்போம். யோசேப்பு ஒரு அமைதியான உழைப்பாளர். இவருடைய முதல் இந்த ஒரு பண்புதான் விவிலியத்தில் ஒரு வார்த்தையை கூட பதிவு செய்யப்படவில்லை என்பதை குறித்து காட்டுகிறது. ஆனால் அவருடைய செய்த வேலைகள் அதிகம், பணிகள் அதிகம். இன்றைய உலகம் விளம்பரத்தையும் பாராட்டையும் தேடி அலைகிறது. ஆனால் யோசேப்பு அங்கீகாரம் கிடைக்காத பொழுதும் தன்னுடைய கடமையை செம்மையாக செய்தவர். நாம் நம்முடைய அலுவலகத்திலோ வீட்டிலோ யாரும் கவனிக்கலை என்றாலும் கடவுளுடைய முன்னிலையில் உண்மையாக உழைக்க அழைக்கப்படுகின்றோம். அதைதான் தூய யோசேப்பு தன்னுடைய வாழ்நாளில் செய்தார். இரண்டாவது, இவருடைய கீழ்ப்படிதலுக்கு கூடிய பொறுப்பு, கீழ்ப்படிதலுடன் பொறுப்பையும் அவர் வைத்திருந்தார். கனவில் கடவுள் சொன்ன அந்த வார்த்தைகளை அப்படியே ஏற்று தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற எகிப்திற்கு ஓடி போகினார். கடினமான நேரங்களிலும் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்காமல் உழைத்தவர் இவர்.
நம்முடைய வாழ்க்கை இன்று உழைப்பு என்பது வெறும் வருமானம் தேடும் கருவி மட்டுமல்ல, அது ஒரு புனிதமான ஒரு பொறுப்பு. குடும்பத்திற்காக ஒருவர் செய்கின்ற பணியையும் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு திரு தொண்டாக, சேவையாக எடுத்து நாம் செய்ய வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் இதைதான் செய்தார்கள். நம் மீது அளவு கடந்த அன்பு வைத்து தன்னுடைய பொறுப்புகளை சரிவர செய்கிறார்கள். நாம் இன்று அது போன்றுதான் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அருளப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புகளையும் அது இறைவனுடைய திருத்தொண்டு என்று ஏற்று யோசேப்பை போன்று கீழ்ப்படிந்து பொறுப்புடன் செய்ய வேண்டும். உழைப்பில் புனிதத்தையும் கண்ணியத்தையும் கொண்டிருக்க வேண்டும். இயேசுவுக்கு தச்சு தொழிலை கற்றுக் கொடுத்தவர் யோசேப்பு தான். கடவுளின் மகனே ஒரு தச்சராக பணியாற்றியது மூலமாகத்தான் எந்த வேலையும் தாழ்வானது அல்ல என்பதை உலகிற்கு இறைமகன் இயேசு காட்டியிருக்கிறார். தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகிற நமக்கு சமூகத்தில் அனைத்து பணிகளும் ஒரு சமமான பணிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல நிலையில் நாம் நமக்கு கீழே வேலை செய்பவர்களை உதாசீனப்படுத்துகிறோம். சமூகத்தில் தூய்மை பணியாளர்கள் முதல் மென்பொருள் பொறியாளர்கள் வரை அனைவரது உழைப்பையும் நாம் மதிக்க வேண்டும். மனிதனுடைய உழைப்பு என்பது இறைவனுடைய படைப்பில் பங்கேற்பது. ஆக யார் எந்த வேலை செய்தாலும் அவர்களை நாம் மதிக்க வேண்டும், அவர்கள் உழைப்பை போற்ற வேண்டும். இந்த விழா நாட்களில் நம்மிடத்தில் நேர்மை நாம் கடைபிடிக்க வேண்டும். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலையில் முழுமையான ஈடுபாட்டுடன் நேர்மையுடன் செயல்பட வேண்டும். நாம் எதை செய்தாலும் அதை மனிதர்களுக்கு மட்டும் செய்யாமல் ஆண்டவருக்காக முழு மனதுடன் செய்ய வேண்டும். உழைப்பை கடவுளுக்கு பலியாக கொடுக்க வேண்டும். நம்மிடம் பணிபுரியவர்களுக்கு அவருடைய உழைப்பை சுரண்டாமல் அவர்களுக்கு உரிய ஊதியத்தையும் மரியாதையும் வழங்குவதுதான் யோசேப்புக்கு நாம் செலுத்துகின்ற ஒரு மரியாதை. ஆக இன்றைய நாளில் தூய யோசேப்பை போன்று நாமும் நம்முடைய கடின உழைப்பின் வழியாக நம்முடைய குடும்பத்தையும் இந்த சமூகத்தையும் நல்வழியில் நடத்த, இந்த உலகை நம்முடைய உழைப்பால் உயர்த்தி ஆண்டவரோடு இணைந்திருக்க தூய யோசேப்புடைய பரிந்துரையும் அன்னை மரியாளின் துணையையும் நாடி இன்றைய நாளில் நமது அனைத்து பணிகளையும், நம்முடைய உழைப்பையும், நம்மிடத்தில் பணிபுரிகின்ற ஒவ்வொரு பணியாளர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து உடல் உள்ள ஆன்ம சுகத்தால் அவர்களை பலப்படுத்த தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளில் எங்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்தமைக்காக இந்த புதிய மாதத்தில் நிரளப் போகின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காக உங்களுக்கு நன்றி கூறி, கடந்த மாதத்தில் எங்களோடு பயணத்தையும் எல்லா தேவைகள் நிறைவேற்றினரை உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். அன்று அருமையான ஒரு வகுப்பு தந்தி எங்களுடைய குடும்பத்துடைய பாதுகாவலராக அளித்தீரே, அதற்காக நன்றி கூறுகின்றோம். அகில உலகத்தையும் படைத்து அதன் பராமரிப்பில் எங்களை ஒரு பங்காளிகளாக மாற்றிய உமது பேரன்பிற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம் என்று தொழிலாளியான புனித யோசிப்பின் வழியாக நாங்கள் உழைப்பினுடைய புனிதத்தை எங்களுக்கு நினைவுபடுத்தினரை, அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தூய யோசேப்பே, நேர்மையான உழைப்பால் திருக்குடும்பத்தையே பராமரித்தவரை, உம்மை போல நாங்களும் உழைப்பின் மேன்மையை உணர்ந்திட எங்களுக்காக இருந்தத்தில் மன்றாடும். ஆண்டவரே, இன்று நாங்கள் செய்கின்ற வேலைகள் சிறியதோ அல்லது பெரியதோ அதை முழு மனதுடன் அர்ப்பணிப்புடன் செய்ய எங்களுக்கு அருளைத்தாரும். அமைதியாக உழைத்த உமது பண்பினை பின்பற்றி புகழுக்காக அங்கீகாரத்துக்காக இயங்காமல் கடமை உணர்வோடு நாங்கள் செயலாற்றிட தூய இயேசுபி போன்று எங்களை வழிநடத்தியறலும். இறைவா, உமது உழைப்பு உம்முடைய இயேசுடைய உழைப்பினால் எங்கள் உழைப்பின் வழியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த சமூகத்தையும் நல்வழியில் கட்டி எழுப்ப நல்ல ஒரு வரத்தை தாரும். இன்று வேலையில்லா திண்டாட்டத்தில் வாழறுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு தகுந்த வாழ்வாதாரத்தை அமைத்து தாரும். உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் கண்ணியத்தையும் ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் கிடைக்க செய்தரலும். இன்றைய நாளில் வெயிலிலும் மழையிலும் ஆபத்தான இடங்களிலும் கடினமாக உழைக்கின்ற அனைத்து தொழிலாளர்களையும் உமது சிறகுகளின் கீழ் பாதுகாத்தரலும். அவர்கள் உடலின் பலத்தையும் மனதின் உறுதியையும் தந்தரலும். ஒவ்வொரு தொழிலாளியும்
தனது உழைப்பிற்கு ஏற்ற நியாயமான ஊதியத்தை பெற்று தன் குடும்பத்தை கண்ணியத்தோடு வழிநடத்த வரத்தை தாரும். உழைப்பாளர்கள் சுரண்டப்படுவதிலிருந்தும் அநீதிகளிலிருந்தும் அவர்களை விடுவித்தரலும். வேலைத்தில் அடைந்து கொள்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வாழ்வாதாரத்தை இழந்து வாடும் ஏழை எளியவர்களுக்கு உமது கருணையினால் தகுந்த வேலை வாய்ப்பை கிடைக்க செய்தரலும். அவருடைய கவலைகளை போக்கி நம்பிக்கையை தாரும். இடைவிடாது உழைக்கும் தொழிலாளருக்கு தேவையான ஓய்வையும் மன அமைதியும் தந்தரலும். அவர்கள் தங்களின் உழைப்பின் பலனை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க செய்தரலும். புனித யோசேப்பை தொழிலாளர்களின் பாதுகாவலரை எங்களுடைய அன்றாட வேலைகளில் நேர்மையுடன் இறைவனுக்கு புகழ்ச்சியாக செய்கின்ற அனைத்து நற்பண்புகள் வளர்த்திட எங்களுக்காக இறைவனத்தில் மன்றாடம். அன்னை மரியாளை எங்களுடைய பாசத்தினுடைய பேரொலியை உம்மிடம் பற்றி கொண்டு நாங்கள் சமர்ப்பிக்கின்ற இந்த மன்றாட்டுக்கள் உமகன் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசி இந்த மாதம் முழுவதும் உமது பரிந்துரையில் நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திரு வயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாய், பாவிகளாகிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.